வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், படைத்தலைவன் ஏன் ரிலீஸ் ஆகலை, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஏன் வரல, என்ன காரணம், திருப்பி எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ கேஸ் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தமாக போட்டிருக்காங்க போல இருக்குது. அதனால் அந்த கேஸ் வந்து ஜனவரி 24 24 வரலாம் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். அதனால் அந்த படம் வந்து தாமதமாகுது. இப்போ சமீபமாக சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி 30 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எந்த அளவுக்கு உறுதியான செய்தியாங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல படம் வந்து வர்றதுக்கு எவ்வளோ தடைகள் வருது. எப்படி கேப்டன் விஜயகாந்த் வந்து நமக்கு சின்ன வயசில் எப்படி போராடி ஜெயித்தாரோ அதேமாரி தான் இவருடைய வெற்றியும் வந்து ரொம்ப போராட்டத்தோடு தான் வெளியில் வரும் போல் இருக்குது. சரி, பரவாயில்ல, நல்லது நடக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரணும் அப்படின்னா சில போராட்டங்களை சந்தித்து வந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஈஸியாக ஜெயிச்சா அதுக்கு மாரி ஜெயித்த மாதிரி தெரியாது இல்லையா? போராடி ஜெயித்தா தான் அந்த வெற்றி ரொம்ப இனிப்பாக இருக்கும். நம்ம நல்லா வந்து ரொம்ப காலத்துக்கு தக்க வைக்க முடியும். அப்போ அந்த வகையில் இது தாமதப்படுத்த போகிறது கூட ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். அதனால் என்னை பொறுத்தவரை எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும் அப்படிங்கிறத நான் முன்றைய வீடியோ கூட சொல்லியிருப்பேன். நம்ம அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து கேப்டனுக்காக நன்றி கடன் பட்டிருக்கோம். அவரை வந்து எந்த அளவுக்கு மதித்தோமோ அந்தளவுக்கு அவருடைய பையனையும் ஒரு உயர்ந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட வேண்டியது நம்முடைய கடமை, தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய கடமை. அதனால் அவசியம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றலாம். எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது தேதியே சொல்ல வேணாம். என்ன சொல்ல போனோம்னா, நான்லாம் வந்து 10th படிக்கும்போது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆச்சு. எந்த வித விளம்பரமும் இல்லாமல் திடீர்னு தமிழ் வருட பிறப்புக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து எந்த முன்னறிவிப்புமே கிடையாது. ஏன்னா அந்த படமும் அதேமாரி கேஸுக்குள்ளே மாட்டி அதில் வந்து இந்த சில பிரச்சனைகள்லாம், சில காட்சிகள்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் பிரச்சனைக்குள்ளே இருந்தது. திடீர்னு ரிலீஸ் ஆச்சு. இப்போ அன்றைக்கெலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னிங்கன்னா, இப்போ நான் அன்றைக்கி 10th வந்து விடிஞ்சால் சயின்ஸ் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். ஆனால் அன்றைக்கி நைட்டு விடிஞ்சால் பப்ளிக் எக்ஸாமு, சயின்ஸ் எக்ஸாமு, நைட்டு செகண்ட் ஷோ போய் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், 15 வயசு தான் அப்போது. ஆனாலும் விஜயகாந்த் அப்படின்னா ஒரு புரட்சி கலைஞர்னா, கேப்டன்னா அவ்வளோ ஒரு பெரிய உயிர் வெறி அந்த வயசுலேயே. அப்போ இப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த வகையில் வந்து அந்த படத்தெல்லாம் அப்படி பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவில் வெற்றியாச்சு. ஏன்னா எந்த விளம்பரமுமே இல்லாமல் வந்தது. அப்போ வந்து டிவி விளம்பரங்கள் கிடையாது, மீடியா விளம்பரங்கள் கிடையாது. அன்றைக்கி வந்து மிஞ்சி போனால் செய்தித்தாளில் வரும், ஒரு பக்கம் அரை பக்கம் இந்த மாதிரி இந்த படம் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுட்ருப்பாங்க. அதை கூட போடாத வந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். அந்த படம் அவருக்கு 100வது படம் கூட. அப்போ அந்த வகையில் வந்து ஒரு விளம்பரமுமே இல்லாமல் திடீர்னு வந்த படம் நல்லா இருந்தால் நம்ம மக்கள் தூக்கி கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நண்பர்களே. அதுபோல் தான் இந்த படமும் நமக்கு சொல்லவே வேணாம், திடீர்னு கூட ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ண உடனே நம்ம போய் எல்லோரும் அந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய முழு கடமை. ஏன்னா நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய மரியாதையே அதான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருடைய பிள்ளையை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டணும். அவருடைய பெரிய மகன் விஜய பிரபாகரனை வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை ஆக்கி அவரை ஒரு பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய கடமை நண்பர்களே. இதை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக வார்த்தையால் சொல்லிட்டு போக முடியாது. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இது பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கேப்டன் வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மாமனிதர். அந்த மாமனிதனுடைய நினைவு, அவருடைய அந்த ஆசை எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான். அது அவரால் பண்ண முடியல, அவர் போயிட்டார் அப்படின்னாலும் அவருடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து செய்வாங்க, அவருடைய கட்சி அதை செய்யும். நம்ம வந்து அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை அவருடைய மகனை வந்து 2 மகன்களையும் உயர்த்தி பார்க்குறது தான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நன்றி.